மயிலாப்பூர்ல யாரு அந்த கவிஞனா? திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த திருவள்ளுவரை சொல்ற எங்களுக்கு கிடைச்சது அங்க இருந்தா கிடைச்சதுங்க. திருவள்ளுவர் கிடைச்சினார். அப்ப கிடைச்சது அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? முடிச்சு போறீங்க. ஆக அந்த கவிதையை படிக்கும் போது உலக நடப்புகளை ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல ரெண்டே அவர் எழுதுவாரு அந்த வள்ளுவர். ஆக நான் அடுத்த முறை தமிழனாக பிறந்து டிரான்ஸ்லேஷன் என்கிற பூத கண்ணாடி இல்லாமல் நான் அந்த திருக்குறளை படிப்பதற்காக நான் தமிழனாக பிறக்கணும்னு சொன்னவர்தான் நம்முடைய மகாத்மா காந்தி. இன்னும் சொல்ல போனா மகாத்மா காந்தியா சுதந்திரத்துக்கு காரணமானவர், இவர் காரணமானா நேதாஜி சுபாஷ் சந்திரத்துக்கு காரணம்னாக்கா என்ன சொல்லும் போது மோன்பட்டு என்ன சொல்றேன்னா நேதாஜி தான் சொல்றான். ஏன்னா அவருடைய கொரில்லா தாக்குமுறைக்கு பயந்தாண்டா கொடுத்தா, இவர் அகிம்சை கூட பயப்படலன்னு சொல்லி அவருக்கு தாண்டா பயந்துன்னு சொல்லி அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இருந்தாலும் அந்த என்எஸ்சி சுபாஷ் சந்திர போஸ் யாரானாக்கா ஐசிஎஸ் பட்டம் படிச்சவர். ஐசிஎஸ் பட்டம் படிச்சு இங்க படிக்கல, அவர் படிச்சு லண்டன்ல. அதே மாதிரி லண்டன்ல படிச்சு லண்டன்லயே அவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பக்கிங்காம் பேலஸ்ல மன்னர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பக்கிங்காம் இளவரசி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ரூமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு காரை கொடுக்குறாங்க. அவருக்கு கை நிறைய பவுண்ட்ஸ் சம்பளம். அந்த நாட்டு பணம் பவுண்ட்ஸ், நம்ம நாட்டு பணம் டாலர், நம்மளுடைய பணம் வந்து ருபீஸ், அமெரிக்கா பணம் வந்து எடுத்தாக்கா நம்ம என்ன டாலர் சொல்லுவோம், ஜப்பான் தெரினாக்கா என்னன்னு. ஒரு நாட்டுக்கு ஒரு பேரை வச்சிருப்பான் அவன் ரூபாய்க்கு. அவன் நாட்டு பணம் பவுண்ட்ஸ். அந்த பவுண்ட்ஸ் கை நிறைய தரான். அப்படி பவுண்ட்ஸ் கை நிறைய கொடுக்குற உனக்கு நீ எதுக்கடா இங்க வந்து எனக்கு இது எழுதி தர, விஆர்சி எழுதி கொடு. விஆர்சி என்னன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வராரு. கை நிறைய சம்பளம் தரான், கார் ரூம் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏகப்பட்ட ராணுவ மரியாதை அவருக்கு. யாருக்கு? சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய படிச்சவங்கல 3வது ரேங்க் உள்ளவர், ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர். இன்னைக்கு ஐஏஎஸ் மாதிரி அன்னைக்கு ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன பண்ணாரு? 3வது மாணவன், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ல 3வது ஸ்டூடெண்ட். அதனால அவன் அழகா தூக்கிட்டு போயிட்டான். பக்கிங்காம் பேலஸ்ல வச்சிருந்தான் ஒரு மூளையெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தான். அவர் ஒரு நாள் கொண்டு போய் ரிசல்ட் கொடுக்குறாரு. எதுக்கே ரிசல்ட் கொடுக்குறேன்? நான் என்னுடைய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கு நான் பாடுபட போறேன்னா, ஏண்டா உனக்கு கை நிறைய இவ்வளவு சம்பளம் தோணும், இவ்வளவு தெரிய அப்படின்னு இது விட்டு போறேன்றிய, உனக்கு தேவையாதுன்னு. எனக்கு தேவை என்னுடைய மக்கள். இன்னைக்கு 140 கோடி மக்கள், அன்னைக்கு இருந்து வெறும் 30 கோடி மக்கள். இந்தியாவில் மொத்தமா இருந்து 30 கோடி மக்கள், இன்னைக்கு 140 கோடி மக்கள். அந்த 30 கோடி மக்கள் இன்னைக்கு அடிமை சங்கலத்தை போட்டு உன்னுடைய அடிமை காலத்தை இன்னைக்கு அடிமையா இருந்துட்டு இருக்காங்க. அந்த அடிமை சங்கலை ஒழிப்பதற்காக ஒட்டைப்பதற்காக நான் போறேன்டா, அங்க போய் சுதந்திர போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரை கேட்கிறாங்க, அடுத்த முறை நீங்க பிறந்தா எப்படி பிறக்கணும், எப்படியா எந்த இலக்கை நீங்க விரும்புறீங்கன்றப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நான் அடுத்த முறை பிறந்தால் தமிழனா பிறக்கணும். ஏன்னா அவன்கிட்ட மொழிப்பட்டு இருக்கு, அவன்கிட்ட இனப்பட்டு இருக்கு, அவன்கிட்ட போராட்ட குணம் இருக்குது. அப்படியாப்பட்ட மொழி உணர்வுக்கும் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்துக்கும் அவனை விட்டு ஆள் கிடையாது. அப்படியாப்பட்டவன் தமிழன். அந்த அயனா அவருடைய கொரில்லா படையில பாத்தீங்கன்னா முழுக்க இருந்ததெல்லாம் யாருன்னா தமிழன் தான். ஏறக்குறைய 60% பாத்தீங்கன்னா தமிழன் தான் இருந்திருக்கிறான். அவருடைய கொரில்லா தாக்குதல் தன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் நாட்டுக்காக தேசப்பட்டிற்காக பாடப்பட்டவையா அன்னைக்கே கொரில்லா தாக்குதல் இருந்தவன் நம்முடைய தமிழர் 60% பேர் இருந்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போர்க்களத்துல. அப்படியாப்பட்ட தமிழ் வீரர்கள். அப்படியாப்பட்ட நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு மத்திய ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்டு பல கோணத்தில் பல விதத்தில் மொழியால இன்னைக்கு இனத்தாலையும் இன்னைக்கு அழிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு வந்திருக்கிறோம். 1965 எப்படிப்பட்ட அந்த போர் ஏற்பட்டதோ, எப்படிப்பட்ட மொழி போர் ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட போரை இந்த ஆட்சி நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு. ஆகவே நாம் பயணிக்கின்ற நேரம் மத்திய அரசை கடுமையான முறையில் எதிர்த்து அதே நேரத்தில் நம்முடைய மொழியை காப்பாற்றுவதாக இந்த நிகழ்ச்சியை அருமை நண்பர் மாநில துணை செயல் நம்முடைய தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் வந்த நீங்க எல்லாம் உணர்வோடு வந்து நம்ம இந்த வந்தோம் கலைஞம் போவோம் இல்லாம அடுத்து எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்திக்கவும் தயாராக இருப்போம். நமக்கு தமிழ் வேணும், இந்தி ஒழியணும். நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த மொழி மீது எதிரிகள் கிடையாது. நம்ம தமிழ் மொழியை மாதிரி ஒரு இனிமையான மொழி எந்த மொழியும் கிடையாது. அப்படிப்பட்ட மொழிக்கு இன்னைக்கு புத்தகம் வந்திருக்கு. ஆகவே நம்ம இருக்கின்ற ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா இன உணர்வோடு மொழி உணர்வோடு நாட்டால் இந்தியன் மாற்றுப்படுத்து கிடையாது. நம்ம இனத்தால் திராவிடன் அதிலேயே மாற்றப்பட்ட கருத்து கிடையாது. மொழியால் தமிழன், அதே நேரத்தில் நம்ம மொத்தத்தில் நம்ம மனிதன். ஆகவே நம்ம பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட உணர்வோடு இருந்து வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய தளபதி அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் உற்ற உறுதுணையாக இருந்து நாட்டையும் தமிழ் மொழி, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த கோணத்தில் எப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் கடல் கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எந்த கோணத்தில் எப்படிப்பட்ட இழப்பு வந்தாலும் அது முதல் குரல் கொடுப்பவர்கள் நம்ம தான்.
அதுல இருவேறு கருத்துக்கள். இன்னும் சொல்லப்போனா திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கும் நம்ம இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது ஏற்பட்ட சண்டை, நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சண்டையில பாத்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா யுத்த நிதி கேட்டாங்க. யுத்த நிதி கேட்கிறப்போ அவங்க எல்லாம் பெருமாள் ஆட்சி நடத்துறாங்க வடநாட்டுல. இருந்தாலும் அங்க அவங்க ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், பெரிய மாநிலம், சொந்த மாநிலம், அங்க கூட கொடுக்க முடியாத அளவிற்கு அன்றைய நம்முடைய தமிழ் கொள்கை ரீதியாக நமக்கு பல கருத்து வேறுபாடு இருந்தாலும், நமக்கும் அவருக்கும் பல குணத்தில் பல விதத்தில் திட்டங்கள் முட்டல் மூலங்கள் இருந்தாலும் அதை பத்தி சிந்திக்கல நம்ம நாடு இந்தியா. ஆகவே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி யுத்த நிதியை திரட்டி 7 கோடி ரூபாயை அந்த காலத்திலே கொடுத்த பெருமை மறைந்து மறையாமல் வாழ்கின்ற இடம் இதே தெய்வம் கலைஞருக்கு உண்டு. நம்ம கொடுத்தோம் 7 கோடி ரூபாய் கொடுத்தோம். அன்னைக்கு 7 கோடி ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு? அதனுடைய அமௌண்ட் கொஞ்சம் பார்த்து பாரு, நீ பொருளாதார எடுத்து பாருங்க. ஆக அந்த அளவுக்கு இந்த இதனை பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு ஒரு தீங்கு வந்தா விடமாட்டோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஏற்பட்ட காலகட்டத்தில் முதல் குரல் கொடுத்தது யாரு? நம்ம தான். அன்னைக்கு முதல் குரல் கொடுத்ததே இன்னும் சொல்லப்போன பல வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மறைஞ்சிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. ஆனா அன்றும் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று ஏற்று இன்னும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நீடித்து தருகிறேன் என்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன போது கூட எனக்கு ஆட்சி கட்டில் பெரியதில்லை, இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாடு முக்கியம் என்பதற்காக அன்றைக்கு போர் கொடுத்து அன்றைய தினம் நம்ம சிட்டிபாபு எழுந்தோம், சாத்தூர் பாலகிருஷ்ணன் எழுந்தோம், அப்படி எழுந்த ஆட்சி எழுந்தோம். அதை பத்தி கவலைப்படாம இந்திய ஒருமைப்பாட்டுக்காக உழைத்த ஒரே தலைவர் நம்முடைய மறைந்து மலையாம வாழ்கின்ற இதே தெய்வம் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருடைய வாரிசுகளாக இன்றைய தினம் இருந்து கொண்டு நம்மளா இருக்கோம். அதே நமக்கு ஒரு பெருமை. அவர் வாழ்கின்ற காலத்தில் நம்மள வாழ்ந்திருக்கோம், அதே ஒரு பெருமை. இன்றைய தினம் அவர் வழிநடத்துகின்ற நம்முடைய தலைமையோட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் நமக்குள்ள பெருமை. இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை நடத்த இருக்கின்ற நம்முடைய சின்னவர் நம்முடைய உதயநிதி அவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் பெருமை. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடு வேறுபாடு செய்த அருமை தம்பி நம்முடைய லோகேஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நீங்க இங்க ஒண்ணு உதாரணத்துக்கு எடுத்துங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இவரு யாரு? இவரு நம்முடைய மூர்த்தி இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். இங்க இருக்கக்கூடிய ரமேஷ் இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். டிஜிஎஸ் இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். நானும் இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். ரமேஷ் இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். பக்கத்துல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இளைஞர்ல இருந்து வந்தவர் தான். இவங்க எல்லாம் இளைஞரணியில நாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காரணத்தாலதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆகவே இங்க வந்திருக்கின்ற இளைஞர்கள் நிறைய கல்லப்படுறீங்க. நீங்க எல்லாம் உழைப்பென்கின்ற ஒரே மூலதனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தந்து நீங்க எல்லாம் எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஓய்வு முடிச்சுட்டு அந்த பொறுப்புக்கு நீங்க வரணும். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அது ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, மாவட்ட செயலாளர், மந்திரியாக நீங்க எல்லாம் வர வேண்டும். இந்த இயக்கத்தை வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய சின்னவர் மாண்புமிகு உதயநிதி அவருடைய தலைமையில் வழிநடத்த வேண்டும். உங்களுக்கு உற்ற உறுதுணையாக பின்புலமாக இருந்து நாங்கெல்லாம் உங்களை வழிநடத்துவோம் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.